Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? guys, இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு ஷூட்டு, அதுதான் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. guys, this is the place நாங்கள் எப்போவுமே எல்லா ஷூட்டுக்குமே ரெண்ட்டுக்கு லென்சஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லா லென்ஸும் நம்மக்கிட்ட இருக்காது இல்லையா. கேமராவே இப்போ முகேஷ் கிட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ தேவைன்ற விஷயத்த ரெண்டிங் எடுப்போம், இங்கே எல்லாமே கிடைக்கும். அதனால் கைஸ் அவ்வளோதான், லென்ஸ் எடுத்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு தீப்ஸை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு போகிறவரில் முகேஷை கூப்பிட்டுட்டு டக்குன்னு ஷூட்டுக்கு கிளம்பி போய் ஷூட்டை முடிச்சுட்டு வர வேண்டியதான். சின்ன ஷூட் தான், ஒரு கண்டென்ட் ஷூட் தீப்ஸ்க்கு. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்பேஸ்க்காக புக் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்ப்போம், சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். நான் என்ன சொல்லலை, ஷூட் வந்துட்டு முகேஷ் தான் பண்ணுறான். அண்ட் மொரோவர் என்னோட ஹேரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, காலைல இருந்துச்சு. அதனால் அப்படியே இருக்குது. போயிட்டு இந்த ஹேர் சீரம் இதெல்லாம் தரோம்னா தான் கொஞ்சம் பார்க்குறபடி ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் please avoid that. Hi. Hi. Deep's gonna shoot me. அழகா இருக்கா தீப்ஸ்? நைஸ். போலாமா? கைஸ், எங்களோட ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு ஷூட்காக கேட்டிருந்தோம். 2 ஹவர்ஸ்க்கு பெர்மிஷன்லாம் ஃப்ரீயாலாம் கொடுக்கல, பே பண்ணி தான் கேட்டிருந்தோம். ஸோ வந்துட்டோம். பட் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அண்ணா வந்து காலில் பண்ணப்போ எடுத்தார். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் கால் பண்ண எடுக்க மாட்டாப்ல. டே ஆய் சொல்கிறடி. A few moments later. குட் மார்னிங். இங்கே குட் மார்னிங் சொல்லி இவங்க எல்லாம் குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிட்டியா? ஸ்கூல் லீவ் ஆனவங்க இன்னைக்கு. छुट्टी है इसका? क्या कल भी छुट्टी है? நேற்று ஸ்கூல் லீவா? சொல்லவே இல்லை. திதி டயர்டாக இருக்கா? திதி தூங்குறாங்க. பேர் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கல்ல, அதான் திதிக்கு டயர்டாக இருக்குது, அதான் வரல. ஓகே நீ போய் விளையாடு, ஓகேயா? அப்புறமா மேலே வா. பிச்சோ என்ன பண்ணுற? இது என்னது? யாரு? பாப்பாவா? யார் பாப்பா? உன்னோட பாப்பாவா? என்ன பண்ணுற பாப்பா கூட? பொட்டுலாம் வச்சு விட்ருக்க பாப்பாக்கு. நீயும் ஒரு பாப்பா தாண்டி, அப்படியாண்டி அது ஒரு பாப்பா, நீயும் ஒரு பாப்பா தான். பாப்பா पिच्चू एप्पल சாப்பிட்றியா? भाई हम लोगों ने एप्पल दिया, इसने खाया? एप्पल नहीं खाती है, क्यों? ஏன் சாப்பிட மாட்டா? அடி 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 அடி. ஏன் அண்ணா பயப்பட மாட்டான். கஷ்டம். ஃப்ரூட் சாப்பிடணும், சரியா? என்ன சாப்பிடணும்? इनिमेल सापन ओके वाह चल भाई मैंने इसको बता दिया फ्रूट्स खाने के लिए नहीं खाया मेरे को बताना ओके ले सापड़िया फ्रूट सापन ओके अपाट ओके सोल இப்படி சொல்லு ஓகே ஏய் சாப்பிடலன்னு வச்சுக்கோ மூக்கு இருக்கலாம் மூக்கை கடிச்சு தின்றுவேன். கேஸ் ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டுன்னு சொல்ல மாட்டோம், ஆகிற அளவு அவங்க பெருசாக ஒன்றும் நடக்கலை. பட் ஸ்டில் நாங்கள் காலங்காத்தாலே எந்திரிச்சதுனால செம்ம டயர்டாக இருக்குது. தீப்ஸ் வரும்போதே தூங்கிட்டா. காரெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கத்தோடையே தான் எழுந்துச்சு வந்துட்டு இப்போ மேலே வந்தோடனே படுத்துறேன். எனக்கும் செம்ம தூக்கம் வருது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா 2 பேர்த்துக்குமே வெளில அடுத்த வேலை இருக்குது. ஸோ 2 பேருமே ஜிம் போகணும். ஆனால் நான் இன்னைக்கு ஜிம் ஸ்கிப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட லேட்டராக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும், அடுத்த உடனே கிளம்பணும். அண்ட் பிச்சுவை பற்றி லாலு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். பிச்சு வந்து சாப்பிட மாட்டா, வெறும் லேஸ் தான் சாப்பிட்டு கேட்குறான், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கேட்குறா, இல்லை ஸ்வீட் ஐஸ்கிரீம் சாக்லேட் கேட்குறா, ஃப்ரூட்ஸு இல்லை வந்து பொமோகிரானேட் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நாங்களுமே அப்பப்போ அவளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம், இல்லைனா டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டாக கொடுத்துருவோம் சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மேடம் சாப்பிட மாட்டாங்களாம். பால் குடிக்கிறாளான்னு தெரியல சரியா. ஸ்கூல்லேயுமே வந்து கொண்டு போகிற ஸ்நாக்ஸ்லாம் ரிட்டன் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுதான் என்ன ஏன் சாப்பிட மாட்டேன்னு கேட்டால் சிரிக்குது. அவள் புரியவும் மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்தால் கரெக்டாக எல்லாத்தையும் சாப்பிட்றா. இதே மிச்சம்லாம் வைக்க மாட்டா, கரெக்டாக சாப்பிட்றா. ஆனால் வீட்டில் அங்கே மட்டும் சாட்டை பண்ணுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் டெய்லி இங்கே வரும்போது அவளுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாலும் ஃப்ரூட்ஸும் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுட்டு அப்புறமா நீ கீழே போன்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாமல் தீப்ஸை பேசிட்டு அதுதான் போனேன். ஏன்னா எதுவுமே சாப்பிட மாட்டான்னா இதுவே இருக்காது, ப்ரோட்டீன்ஸே இருக்காது உடம்புல. அன்றைக்கே வந்து கிருத்தி அவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து பிச்சு வந்து ஒரு கண்ணு மட்டும் இடின்னு துடிச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரில. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிருக்கோம், தீப்ஸுக்கு தெரிஞ்ச டாக்டர் அவங்ககிட்ட கேட்டிருக்கா. மேபி உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. அப்படியே தான் உட்காந்துருக்கும். ஒரு கண் மட்டும் இப்படி இப்படின்னு துடிக்குது. அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டா. தூங்கும்போது அந்த கண் வந்து லைட்டா அப்பப்போ துடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கண் மட்டும். பட் குட்டி பாப்பான்றதுனால இது பண்ணும்போது இப்படினாரா. பட் ஏதோ ரைட் சைடு தான் ரொம்ப ஹெவியா துடிச்சது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணும். பட் ஆனால் இப்போ இல்லைன்னு சொன்னார்ல, ஆளுகிட்ட கேட்டேன். இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை, இப்போ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் அன்றைக்கே வந்துட்டு ஒழுங்காக தூங்க வைங்க, நிறையா தண்ணி கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டு வந்தேன். அப்பயும் சொன்னார் சாப்பிடலன்னு. இப்போயும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறார். ஸோ வி நீட் டு டேக் ஆக்ஷன். எதுனா ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நான் மேடம் இப்படியே தான் இருப்பாங்க. A few moments later. சுத்தம் என்னைய மாதிரி அறிவாளி எவனுமே இருக்க மாட்டான். லிட்டரலாக சொல்கிறேன். நான் வந்து கேமரா செட் பண்ணி விலாகலாம் பேசி ஒரு நிமிஷத்துக்கு பேசி பார்த்தா அதில் ஆடியோவே கனெக்ட் ஆகணும். கார் பிளே வயர் அந்த கனெக்ட் ஆகிருந்தனால ஆடியோவே வரல. என்னத்த சொல்ல கைஸ், காலைல உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம் 2 பேரும். சரியான தூக்கம், எந்திக்கவே முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குன்னு சொன்னால எந்திச்சு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த இதுவுமே கேன்சல் ஆயிடுச்சு. 3 days later. ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்கும் கைஸ். மார்னிங்கே ஒரு ஷூட் பிளான் பண்ணி போகிறோம். அதில் வந்து என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் அதன் மை கனிமா. நைட்டி கனிமா இவங்க. நான் எப்படி வந்துட்டு லுங்கி பாரியோ, அவங்க வந்து நைட்டி கனிமா. தெரியல அந்த படத்துல நைட்டி கனி. ஓ நைஸ், நல்லா இருக்கு, குட். ஸோ எஸ், நீங்கள் வந்துட்டு நான் கனிமா டான்ஸ் ஆடினேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டே இருந்தீங்க, நீங்கள் என்ன தனியாக ஆடுறீங்க, உங்க கனிமா எங்கன்ட்டு. அதான் கனிமா வந்து கூப்பிட்டு அவங்க மனசு வச்சு நம்ம கூட டான்ஸ் ஆட வச்சுருக்கிறதுனால அவங்க கூட நம்ம ஆடப்போம். போலாமா? நடிக்காத. ஓகே, நாங்கள் ஷூட் போகிறோம். டாடா. நடுநாளில் காட்டுறோம். டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பாருங்க. என்ன பண்ணுறீங்க மேம்? திரும்புங்க. கரெக்டு தான். நீ கரெக்டாக பண்ணுற, தப்பு இல்லை. டான்ஸர் தீபிகாவா நீங்கள்? கைஸ், கனிமா ஷூட்டு முடிச்சுட்டு கையோட ஸ்பாட் எடிட். அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி ஸ்பாட் எடிட் பண்ணாமல் ஸ்டோரி எடுத்து போடுவான். பட் ஒரு 99% ஸ்பாட் எடிட். 80% வந்துட்டு நிஜமாலுமே வந்து ஷூட் பண்ணிட்டு உடனே ஸ்பாட் எடிட் இருந்தால் இங்கே பாருங்க, கையோட குட் பாயாக உட்காந்து ஸ்பாட் எடிட் பண்ணுறான். பட் மீதி 20% இருக்குல்ல, என்னைக்காச்சும் சும்மா ஸ்டோரி பண்ணுன்றதுக்காக விஸ்வாங்க வாடா இதுப்புறா, நாங்கள் போய் சும்மா லேப்டாப் நோண்டிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலாக அதை நம்ம வெயிட்னம் வ்ளாகில் கூட போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருந்தீங்களா அந்த இடத்துல. என்ன எக்ஸ்கியூஸ் மீ கனிமா, அமைதியா போறேன். நடந்து போகும்போது அமைதியா தான் போவேன், கத்திக்கிட்டே போவானா? கத்திட்டு போனா எப்படி போவாங்க சொல்லு. என்னெல்லாம் அப்படியே கிடக்குது, எதுவும் எடுத்துக்கல. வீடும் செம்ம குப்பையாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு சண்டே. ஆக்சுவலாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அது ரிலீஸ் ஆகிருக்கும். இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில. பட் ரிலீஸ் ஆகும். இதுவும் கையோட ரிலீஸ் ஆகிரும். சரிடா. லாக் ஆகும் கொஞ்சம். பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா மாஸ்க் காட்டுறான். நல்லா இருக்கு. இருங்க, நான் போய் ஃபுல் ப்ராப்பர் கலெக்ஷன் பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கு? 6.5 hours later. கொய்யா கீழே வந்து பார்த்தா அழகா ஃபிஞ்சஸ் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தீப்ஸ் யார் கட் பண்ணான்னு லாலு பாய்கிட்ட கேட்டா அவளே சிசர்ஸ் எடுத்து அவங்க அம்மா முடியும் கட் அவளையும் கட் பண்ணிக்கா. பிச்சு காட்டு, மூஞ்சி காட்டு. ஸ்மைல். ஏன்டி இவ்வளவு குட்டியா வெட்டிட்ட? கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. சும்மா இப்போ அழுகிறால கண்ணு கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து போட்டு கொஞ்சம் வரைக்கும் கண்ணை போட்டு தேய்ச்சி சூடாக்கிடுவான். ஸோ கைஸ், நீங்கள் vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் vlog ஆப்வியஸ்லி என்னென்னா, நான் நடுவில் vlogலாம் வந்து ப்ராப்பராக எடுக்காதனால அங்கங்கே தான் எடுத்திருந்தேன். ஒரு நாள் கொஞ்சம் எடுத்திருந்தேன், அப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் vlog பார்க்கும்போதுமே வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரிலாம் மீம் வரும். ஏன்னா அது நெக்ஸ்ட் டே, அதுக்கு அடுத்து இல்லை அதுக்கு ஒரு நாள் கழிச்சு அந்த மாதிரி நடந்திருக்கும், அந்த மாதிரி மேட்டராக இருக்கும். ஸோ எஸ், அதனால தான் அப்படி இருக்குது. பட் இப்போ கொஞ்சமாக அப்படியே பேக் டு பழைய vlogs மாதிரி அப்பப்போ அன்னன்னைக்கு கூடியது அப்படின்ற மாதிரி, அன்னன்னைக்கு அந்த ஃபுல் டே கூடிய vlog அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் நிறைய பேர் அமுக்காமல் இருக்கீங்க, ஸோ அமுக்கிட்டு போயிருங்க. இன்னைக்கு டே உங்களுக்கு சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்னைக்கு சூப்பராக போனால் நாளைக்கு செம்மையாக மாற்றலாம். ஓகே, டேக் கேர் கைஸ், குட் நைட்.